ஒரு நாள் ஒரு 7 வயசு சிறுவன் கிரவுண்ட்ல வெறுங்காலோட சந்தோஷமா ஃபுட்பால் விளையாடுறாரு. அந்த டைம்ல தன்னோட ஒப்போசிட் டீம்கிட்ட பால் போனதால அதை சேஸ் பண்ணி ஃபாஸ்டா ஓடுறாரு. அந்த நேரம் ஒரு லேடி அழுதுகிட்டே வந்து, உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வயிற்று வலியால அவசப்பட்டு இருக்காரு, ஃபாஸ்டா வா அப்படின்னு சொல்றாங்க. சந்தோஷமா விளையாடிட்டு இருந்த அந்த பொடியன் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பாவை நோக்கி ஓடுறாரு. வயிற்று வலியால சிரமப்பட்டு இருந்த அப்பாவை பார்த்து மகன் கேட்கிறாரு என்ன ஆச்சுன்னு. அதுக்கு அந்த அப்பாவால ரிப்ளை கூட பண்ண முடியல. இன்னைக்கு வலி தாங்க இல்லாம இருக்கு, என்னை எப்படியாவது காப்பாத்துண்டு அந்த பொடியன் அப்பா அந்த பொடியன் கையை பிடிச்சி அழுறாரு. அந்த டைம்ல அந்த பொடியன் அப்பாட கையை இறுக்கி மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. சாதாரண வயிற்று வலிக்கு மருந்து எடுக்க கூட அந்த நாட்டுல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் வசதி இல்ல. அவசரமா அங்க இருக்கிற ஒரு வைத்தியர்கிட்ட அப்பாவை கூட்டிட்டு போறாங்க. சரியான மருத்துவ வசதி இல்லாதால அப்பா அநியாயமா இறக்குறாரு. ஆனா அந்த பையன் அன்றைக்கு அழல. ஆனா உண்டு, அந்த ஊர்ல இனி யாருமே அழக்கூடாதுன்னு டிசைட் பண்றான். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல. ஆனா நாம பெரிய திருசங்கற்பம் பூண்டிருக்கோம், இதை எப்படியாவது நிறைவேற்றணும், நமக்கு என்ன தெரியுமென்று அந்த பொடியன் யோசிக்கான். ஃபுட்பாலை தவிர அந்த பொடியனுக்கு எதுவுமே தெரியாது. தெரிஞ்சதை வச்சு லைஃப்ல முன்னேறும் அங்க இருக்கிற லோக்கல் கிளப்ஸ்ல ஃபுட்பால் விளையாடுறாரு. இன்னி வெறும் 3 மாசத்துல அந்த லோக்கல் ஏரியாட ஸ்டார் பிளேயரா மாறாரு. அவர் பிறந்த செனகல் நாட்டுல தலைநகரான டாக்கேக்கு போனா இன்னும் அவர் கெரியர்ல குரோத் ஆகலாம்னு சொல்லி டாக்கேக்கு போக டிசைட் பண்றாரு. அந்த டைம்ல போறதுக்கு ஒரு சல்லி சதம் கூட அவர்கிட்ட இருக்கல. எப்பயும் போல ஃப்ரெண்ட் ஒருத்தன் மஜான் நீ போய் வாடா என்று சொல்லி அவன் பக்கத்தில் இருக்கிற காசை கொடுக்கான். டாக்கேக்கு போய் அவரோட மேக்சிமத்தை கொடுக்காரு. ஆனாலும் வெறும் 5 மாதத்துல திருப்பியும் அவர் சொந்த ஊருக்கு வராரு. காரணம் காசுதான். 2 கால் இருந்தும் உடம்புல தெம்பு இருந்தும் அவரால் ஃபுட்பால் விளையாட முடியல. இதனால மனுஷன் முடங்கி போய் வீட்டுல இருக்காரு. அந்த டைம்ல அந்த செனகல் நாட்டு மக்கள் அவரை வீட்டை வந்து நீ போய் உன திறமையை காட்டி வாழ்க்கையில முன்னேறன்னு சொல்லி அவங்களோட சொந்த உடைமைகளை வித்து அவரை திருப்பியும் டாக்கேக்கு அனுப்புறாங்க. 10 இயர்ஸ் பாத்துக்கிக்க பறக்குது. செனகல் நாட்டுல 100க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸ், ஸ்டேடியம்ஸ், லேப்டாப்ஸ், வசதி குறைந்தோருக்கான மாதாந்த தொகை என்று சொல்லி ஒரு கவர்மெண்டே மனுஷன் நடத்துறாரு. இப்ப நான் இவரை பேரை சொல்றேன், சாடியோ மனே. அல் நாசர் கிளப்ல கிறிஸ்டியானோ ரொனால்டோக்கு பிறகு 2வது கூடிய சம்பளம் வாங்குற பிளேயர் தான் சாடியோ மனே. ₹1 ₹2 இல்ல, 7,69,231 யூரோ per single week. இவரை டிஸ்பிளேல பார்க்க கொள்ள எங்கேயோ கண்டிருக்கமே என்று நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க. எஸ், நீங்க எல்லாருமே இன்ஸ்டா ரீல்ஸ்ல, யூடியூப் ஷார்ட்ஸ்ல ஒரு உடஞ்ச போனோட ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர ஒரு மனுஷனை பார்த்திருப்பீங்க. அவர்தான் இவர். தனக்கு செஞ்ச ஊருக்கு தான் செய்யணும் என்று தனக்கு கிடைக்கிற எல்லா வசதிகளையும் அவர் சொந்த நாட்டு மக்களுக்காக செலவிடுறாரு. இந்த வீடியோட நோக்கம், இந்த சொசைட்டியை மாத்தணும்டா சொசைட்டியே மாற தேவையில்ல, ஒருத்தர் மாறினா போதும்.